ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். இப்போ சரியா டைம் 10:51. ஓகே, மார்ச் 16, 2025. நீங்கள் யூ ஆர் பவர்ஃபுல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கீங்க. ஓகே, நம்மகிட்ட சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, அதை பற்றி தான் பேசுகிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது இல்லைன்னா ஒத்தி போடுறது நாளைக்குன்ட்டு. ஓகேவா? நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு ஓகே தள்ளி போடுறதுக்கும் ஒத்தி போடுறதுக்கும் நான் கவனிச்ச வரைக்கும் முக்கியமான ரீசன் மொபைல் ஃபோன். பயங்கரமான விஷயம்ப்பா. அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் உங்க டைம் அப்படியே இழுத்து உங்களை அது வேற காரியம், எல்லா காரியத்தையுமே தள்ளி போடுறது வேலைதான் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்போ முன்னாடிலாம் டிவி சீரியல் ஈவினிங் டைம் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அதாவது ஒவ்வொரு காரியத்தையுமே, முக்கியமான காரியத்தை நம்ம ஒத்தி போட்டுட்டு இருப்போம். இப்போ டோட்டலா என்ன சொல்றது, ஸோ நம்ம தான் அதாவது விழிப்புணர்வோடு இருக்கணும். ஓகே, நான் இப்போ சில விஷயங்கள்லாம் சொல்றேன். ஓகேவா? நீங்க இந்த யூ ஆர் பவர்ஃபுல் அப்படிங்கறத நீங்க காதில் போட்டு கேட்டுட்டு இருந்தாலும் சரி. ஓகே, அது எப்படி நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷனை நாம அந்த விஷயத்துல இருந்து உங்களை எப்படி சொல்றது, உங்களை அந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வர்றது, தள்ளி போடுறதுல இருந்து. ஓகே, அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ முதல் விஷயம் என்னன்னா, ஓகே, எந்த காரியம், எந்த செயல் முக்கியமான செயல்ட்டு பார்த்துக்கோங்க. ஒருவேளை இன்னைக்கு மார்ச் 16னா, இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? அதனால சொல்றேன், டு டூ லிஸ்ட்ல ஓகே எது முக்கியமான காரியமோ, ஓகே, ஒருவேளை அது உங்களுக்கு போர் அடிச்சாலும் அதுல ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் செலவு பண்ணிட்டு, ஓகே, அதாவது அந்த காரியத்துல ஒருவேளை அந்த காரியம் உங்களுக்கு என்ன சொல்றது, அதாவது நீங்க தான் அந்த செயல் புரியுதா? அதாவது அந்த செயல் ஒருவேளை இப்ப துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியாது. அதெல்லாம் அட்ட ஸ்ட்ரெச் வேலை. ஓகே, நான் அந்த செயல்களை சொல்லல. புரியுதுங்களா? நம்ம என்ன, இந்த சேனலே பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களை லேர்னிங் ப்ராசஸ் கொண்டு வர்றது. சரியா? சோ உங்க மனசை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேசுறோம். ஓகே, சோ என்ன பண்ணுங்கன்னா, அதாவது நம்ம என்ன சொல்றது, ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்ல மொபைல் நோட்டிபிகேஷன்ஸோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் டு ஒரு 1/2 hour ஓகே ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மொபைல் போன்ல இல்ல ஷார்ட்ஸ்ல ஓகே நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு உங்களை நீங்க பழக்கப்படுத்தணும். அதுக்கும் மொபைல் பார்க்கறதுக்கும் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கும் சரி, ஓகே, சோசியல் மீடியால இருக்கிறதுக்கும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்னா மொபைல் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே, ஓகே, மெசேஜ் நோட்டிபிகேஷனோ இல்ல வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனோ ஏதாவது ஒண்ணு வந்த உடனே அப்படியே மொபைல் போன் உள்ள இழுத்துருது. இழுத்த உடனே டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, அதாவது எப்படின்னு, அதாவது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல யாராவது ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே போயிடுவோம். யூடியூப்ல ரீல்ஸோ ஷார்ட்ஸுக்கோ போயிட்டு அதுல டைம் பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். நம்ம வேற ஏதோ காரியம் அந்த டைமுக்காக பண்ணணும்னு நினைச்சிருப்போம்.
அந்த டைம் பார்த்தா நமக்கு தெரியாமலேயே அது இழுத்துரும். ஸோ ஓகே, அது நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ டாஸ்க் ப்ரியாரிட்டைசேஷன் வேணும். எந்த காரியத்தை முதல்ல பண்றது, எந்த காரியத்தை ஓகே கடைசியில பண்றது. இன்னைக்கு மார்ச் 16ன்னா ஓகே படிக்கிற விஷயங்களா இருந்ததுன்னா டெய்லி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஓகே, இது எதுக்குன்னா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். நம்ம மூளை எப்படின்னா, நீங்க 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அதுக்கப்புறம் முதல் 1/2 hour தான் கஷ்டம் நம்ம மூளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படிப்பு விஷயம் உங்களை வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் 1/2 hour உட்கார்றதுங்க தான் வந்து சேலஞ்சு. சரியா? அது ஒன்று விஷயம். அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க எல்லாத்துலேயுமே. ஏன்னா இப்போ வந்து நம்ம நம்ம அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்மளால அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அதனால நம்ம வந்து நம்ம மனசை எப்படி சமாதானம் பண்ணிக்கணும்னா, ஓகே ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்து அது நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஆனா தயவு செய்து வந்து படிக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது மொபைல் போன் பார்க்காதீங்க. அது கால் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. ஓகே, என்ன சொல்ல போனா அது மொபைல் போன்ல வீட்டுல அப்பா அம்மா இல்ல முக்கியமானவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு ரிங்டோன் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அம்மா அது முக்கியமான காலா இருக்கும். நம்மளுக்கு யார் முக்கியமா கூப்பிட போறாங்களோ ஓகே அவங்களுக்கு மட்டும் தனித்தனியா ரிங்டோன் வச்சு செட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நான் சொல்றதெல்லாம் ஐடியா தான். ஓகே, யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மேனேஜ் யுவர் டைம். ஓகே, நேத்தே வந்து அதை பத்தி ஒரு கான்செப்ட்ல பேசியிருப்பேன். அதை பாருங்க, நேற்று வீடியோவை பாருங்க. அப்புறம் வந்து ப்ரொடக்டிவா இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 1/2 மணி நேரத்துல உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கணும். அதுதான் மேட்ரு. எந்த ஒரு தொந்தரவும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த காலத்துல ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்க்குறது, அதுவும் முக்கியமா படிக்கிற குழந்தைகளுக்கு. எப்பா ஓகே, அப்புறம் வந்து மெயின்டைன் ஓகே என்ன சொல்றது, ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டா கொண்டு போங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு வந்து உங்க உடம்பு ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உங்க உடம்பு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சொல்லிட்டே இருப்பேன், உடம்பும் மைண்டும் ரெண்டு ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க உங்களால எது வேணாலும் சாதிக்க முடியும். இது என்ன ஆகுதுன்னா, இந்த மொபைல் போன்ல சரி நல்ல விஷயங்களும் இருக்கு. ஓகே, நான் வந்து அது சொல்ல வரல. ஆனா அதாவது அவங்க கிரியேட் பண்ற, நான் இதுலயே இருக்கிறதால தெரியும், அவங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல உங்களோட டோபமைன் லெவல ஓகே டக்குன்னு மேல கொண்டு போய் டக்குன்னு கீழே இறக்கி உங்களோட டோபமைன் லெவல் வந்து ஒரே சீரா இருக்கணும். அப்பதான் யூ கேன் ஃபங்க்ஷன், அமைதியா வேலை பார்க்க முடியும். ஸோ உங்களோட டோபமைன் லெவல்ல ஓகே ஒரே சீரா வச்சுக்கிறதுக்கு தான் ஓகே, அதாவது இந்த எக்ஸசைஸ் ஓகே உங்களுடைய உணவு சாப்பிடும் முறைகள் எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து பாஸ்ட் மறந்துருங்க, ஃபியூச்சர் நினைச்சு நம்ம நம்ம பண்ற மெயின் மிஸ்டேக் அதுதான். ஒண்ணு பாஸ்ட நினைச்சு கவலைப்படுறது, ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறது. இது ரெண்டுத்தையும், அதாவது இந்த பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், இன்னைக்கு விட்டுடுறோம். இந்த இன்னைக்கு இருக்கிற மார்ச் 16 கோவிந்தா. இன்னைக்கு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நைட்டு படுக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உருப்படியா பண்ணிருக்க மாட்டோம். மனசு உறுத்தும். சோ அது என்ன ஆகும், மனசை உறுத்தும் போது உங்களுக்கு மன அழுத்தம், மன வருத்தம். அதாவது அதுதான் நம்ம காரியங்களை செயல்களை நம்ம வந்து இன்னைக்கு, அதாவது பிரசன்ட் டென்ஸ் ஓகே, பிரசன்ட் ஓகே நிகழ்காலத்தை நம்ம விட்டுடுறோம். இன்னைக்கு இந்த நாளை விட்டுடுறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோகம் இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், நாளைய பற்றிய எதிர்பார்ப்புகள். ஓகே, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான துன்பங்கள், கஷ்டங்கள்
எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு பணம் சம்பாதித்து தரக்கூடிய தொழில்ல சம்பந்தமான விஷயங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அதை பத்தியான படிப்புகள், உங்கள் துறை சார்ந்த படிப்புகள். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து என்டர்ட் இன்டு ஆல் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, புரிஞ்சுங்களா? ஏதோ நான் வந்து மனசுக்கு தோன்றதை நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் பிகாஸ் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல வந்து உங்க ஃபுட்டு, ஓகே, அப்புறம் அதாவது நம்ம பேசுற வார்த்தைகளும் முக்கியம். ஓகே, தேவையில்லாத பிரச்சனைகள். வாயால வாயாலே கெட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுல வந்து தேவையான சொற்கள், அனாவசியமான சொற்கள் வேண்டாம். அது வந்து நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா மத்தவங்களோட மனசு எப்படின்ட்டு தெரியாது. எந்த எந்த சமயத்துல நம்ம வந்து யதார்த்தமா ஒண்ணு சொல்லுவோம், அப்பதான் அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் வந்து அதாவது எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க எப்படி வாழை புடுங்குறதுன்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க. ஓகே, சோ நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஓகேவா, சில பேர் டாக்கட்டிவா இருப்பாங்க. ஓகே, அவங்க அதாவது என்னன்னா அவங்க வந்து யதார்த்தமா பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இப்போ நீங்க ஏதோ ஒண்ணு யதார்த்தமா ஒண்ணு சொல்லி மத்தவங்க அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது சண்டைக்கு வந்து மன உளைச்சல் ஆகி, அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு என்னென்ன செயல்கள் பிளான்லாம் பண்ணணும்னு வச்சு அதாவது நீங்க நினைச்சிருந்தீங்களோ அது எல்லாமே அந்த மன உளைச்சல் இல்ல அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு காரியம் போயிடும். நிறைய பேர் வீட்டுல அந்த பிரச்சனையே இதுதான். அப்புறம் தேவையில்லாம யாருக்கும் அறிவுரைகள் சொல்லாதீங்க. எல்லாருமே அதாவது பட்டறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவுரைகள் வந்து எப்படி நம்ம மனசுக்குள்ள போகணும்னா நல்ல திரைப்படங்கள், நல்ல புத்தகங்கள், இது மூலியமா உள்ள போகணும். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட அறிவுரை சொல்லலாம். தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க அப்பா அம்மா அறிவுரை சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து நான் சொல்றது வந்து எப்படி சரியா தப்பான்னு தெரியல எனக்கு. அப்படி இருக்கு. ஈகோ, அதாவது ஈகோ தன்முனைப்பு ரொம்ப எட்டி பாக்குது. எல்லாருமே வந்து என்ன நல்ல நல்ல படிக்கணும் தான் இப்ப வந்து சொல்ல முடியுது, அவ்வளவுதான். சோ நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள்லயும் பிளான் பண்ணி டெய்லி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, படிச்சுட்டு வர்றது முக்கியம் இல்ல, தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல, ரீகலெக்ட் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் உங்க மண்டைக்குள்ள போயிருக்கும். சரியா? அப்புறம் வந்து இந்த ப்ரியாரிட்டைஸ் டாஸ்க்ல வந்து, ஓகேவா, நீங்க நீங்க பண்ண வேண்டிய செயல்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து பகிர்ந்துக்க முடியுமான்னு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைகள்ல வந்து ஆண் வேலை பெண் வேலைன்னு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாரும் இப்ப வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும். எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணணும். அப்பதான் வந்து என்ன சொல்றது, அம்மாக்கு ஏதாவது வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே, கணவன் வந்து மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும், மனைவி வந்து கணவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வேண்டுகோளை தான் வைக்கணும். யார்ட்டையும் இப்ப வந்து ஆர்டர் போட முடியாது. ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது கேட்டோம். ஏன்னா இது எல்லாமே இப்ப வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எல்லாமே மாறி இருக்கு. யூ நீட் டு மேக் எ ரெக்வஸ்ட், அவ்வளவுதான். எனக்கு நான் வந்து மனசுல தோன்றதை பேசிட்டு இருக்கிறேன். வார்த்தைகள்ல சொற்கள்ல கனிவு வேணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்மளுக்கும் நம்ம வந்து மன உளைச்சல்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன்.
பிகாஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ராக்ஷன் ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீங்க ஒர்க் பண்ற ஸ்பேஸ் வந்து அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஓகே, உங்களுடைய என்ன அதாவது உங்களுடைய லேப்டாப் ஒரு 2 மணி நேரம் வந்து சார்ஜ் நிக்குமா, இப்போ ஒரு அமைதியான இடத்துக்கு போய் உட்காந்துட்டு உருப்படியா ஏதாவது படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லாருக்கும் வீடு வந்து அமைதியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மொபைல் போன்ல யூ கேன், நீங்க வந்து லெசன்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம் இல்லையா. சரி, அப்கோர்ஸ் மொபைல் டேட்டா அது எல்லாமே செலவாகும், ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா மனசு வைக்கணும், நீங்க படிக்கணும்ன்றதுக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க தான், அதுக்குதான் சொல்றேன், யூ ஆர் பவர்ஃபுல். நீங்க தான் ஒரு முடிவு பண்ணணும். அப்புறம் எப்படிங்க லைஃப்ல மேல வர முடியும்? நம்ம அதுக்கான காரியங்கள்ல செயல்கள்ல ஒண்ணுமே ஈடுபடாம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லு போயிட்டு நாளைக்கு திருப்பி இதே மாதிரி ரிப்பிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். இல்ல நாளைக்கு நாளைக்கு ஒத்தி போடுறது, தள்ளி போடுறது, இன்னைக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் நாளைக்கு சேர்ந்துக்கிட்டு போகும். படிப்பு விஷயம், லேர்னிங் ப்ராசஸ் வந்து அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. ஓகே, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. என்ன, பி ஸ்மார்ட் இன் அ டே. இன்னைக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லல. அதுக்கும் சரி, எல்லாத்துலயுமே ஸ்மார்ட்டா இருக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இல்ல சோசியல் மீடியால மேக்சிமம் 1 ஹவர் இன் டே. அப்ப ரிமைனிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். தயவு செய்து வந்து ஓகேவா, அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணதுக்கு அப்புறம், சோசியல் மீடியாவுன்னு செலவு பண்ணதுக்கு அப்புறம் மற்ற நேரங்கள்ல சோசியல் மீடியாவை உள்ள கொண்டு வராதீங்க. எல்லாமே அது நடக்கும். 1 ஹவர்னா 1 ஹவர் தான். ஒரு அமேசான் பிரைம்ல ஒரு சீரிஸ் பாக்குறீங்களா, அவ்வளவுதான், 1/2 தான் செலவு பண்ணணும். அதுல அடுத்த நாள் 1/2 எங்க போயிட போகுது. சில பேர்ல பாக்குறேன் நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூஸா உட்காடுறாங்க சீரீஸ்ல. நானும் அப்படி இருந்தவன் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்றேன், மனசு அழுத்தம் அதாவது அதிகமாகுது. என்னடா இந்த காரியம் பண்ணலையே, அந்த காரியம் பண்ணலையே. இன்னைக்கு பண்ண வேண்டிய செயல்களை கரெக்டா பண்ணிட்டோம்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஓகே, ஏதோ நான் சொல்றேன் நானு. ஓகே, திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. ஓகே, முக்கியமா வந்து மொபைல் போன்கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருங்க. மனுஷங்க, மொபைல் போன், நான் பார்த்த வரைக்கும் இது ரெண்டும் வந்து உங்களை வந்து செயல்களை நீங்க பிளான் பண்ணதை செய்ய விடாம பண்ணிட்டு இருக்கும். அதனால ஒரு அமைதியான இடத்துல உங்க வேலைகளை கவனிக்க ஆரம்பிங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளவுதான். கடையில உட்காந்துட்டு மொபைல் போன் பார்த்துட்டு வியாபாரம் பண்றது வந்து என்னங்கிறது எடுத்து சரி, அது நான் சொல்ல வர்றது அதுதான். எப்படி எல்லாம் உள்ள வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே, ஓகே, நல்ல விதமா எடுத்துக்கோங்க நான் சொன்னதை. ஓகே, உங்களுடைய நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா. அது மாதிரி வந்து மொபைல் போன்ல வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவாய்ட் யுவர் செல்ஃப். எனக்கு சரி, இந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கும் தெரியும். ஓகேவா, இப்ப நான் பேசி இருக்கிறது யூடியூபும் சேனலும் வந்து சரி, அந்த என்ன சொல்றது, அந்த சோசியல் மீடியாவை உங்களோட படிப்பு விஷயத்துக்காக பயன்படுத்துறீங்கன்னா தப்பு இல்லை. புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் படிப்பு விஷயங்கள் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் பாப்பீங்க, ஒரு ரீல் பாப்பீங்க, படிப்பு விஷயமா பாப்பீங்க, அடுத்தது அதேவா வரும். இல்ல, அப்ப அப்படியே கொண்டு போகும் உங்களை உள்ள. சரியா? ஓகே, பாத்துக்கோங்க, உஷாராயிக்கோங்க. ஓகே மக்களே.
பாய், டேக் கேர். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, சரி, ஒன்றும் இல்லை, நிறைய டைம் இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதான் பிளானிங் தான். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பிளான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், அதுல வந்து என்ன வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஓகே, முக்கியமா உங்களுடைய இந்த டேவை வந்து இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க காலையில் போங்க, ஈவினிங் பண்ணுங்க, ஆனா ஒரு 3/4 மணி நேரம். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது வந்து 45 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா நடக்கணும். எதுவா நடந்தாலும் சரி. ஓகே, நம்ம வந்து என்ன சொல்றது, முதல் அடியை எடுத்து வைப்போம். இல்ல 10 நிமிஷம் தான் உங்களால நடக்க முடியுதா, நடங்க. ஆனா இன்னைக்கு ஆரம்பிங்க. சரியா? ஓகே, வேற என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நல்லா பிளான் பண்ணுங்க இன்னைக்கு டேவை. ஓகே, யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். ஓகே, ஆனா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது கரெக்டா அந்த டைம்ல அது பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஓகே மக்களே, வில் மீட் டுமாரோ. பாய், டேக் கேர்.